இந்த பிரான்ஸ் ஃப்ரை மட்டும் செஞ்சு கொடுங்க, கைக்கு தங்க வழியிலே போடலாம் அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. இப்போ இந்த அசத்தலான மசாலா பிரான்ஸ் ஃப்ரை செய்யறதுக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கிலோ அளவுக்கு நான் பிரான்ஸ் நல்லா நீட்டா கழுவி வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட கொத்தமல்லி தூள், கொஞ்சமா மிளகு தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது இன்னுமே டேஸ்டியா மாத்துறதுக்காக இது கூட சீரக பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இன்னுமே நல்லா வேக வைக்கணுங்கிறதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி வச்சிருந்தா அதோட ஜூஸை ஒரு 3 டிராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டனதுக்கு அப்புறம் கடைசியா கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னுமே கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் மசந்து போற மாதிரி ஒரு சூப்பரான மசாலா பிரான்ஸ் ஃப்ரை வீட்ல ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க.